திருச்சிற்றம்பலம். திருமூலதேவனார் அருளிய திருமந்திரத்தில் அட்டாங்க பேறு என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். போது உகந்து ஏறும் புரிசடையான் அடி யாது உகந்து அமராபதிக்கே செல்வர். ஏது உகந்தான் இவன் என்று அருள் செய்திடும் மாது உகந்து ஆடிடும் மால்விடையோனே. போது உகந்து ஏறும் புரிசடையான் அடி, அம்மை கண்டு கழிக்கும்படி ஆனந்த கூத்து ஆடக்கூடிய பெருமான். இந்த கூத்தின் மூலமாக ஐந்தொழிலை ஆற்றக்கூடிய சிவபெருமான் இந்த உயிர்கள் விருப்பத்தை அறிந்து அவங்க விரும்பியபடியே முடித்தரலக்கூடியவன். யாது உகந்து அமராவதிக்கே செல்வர் அப்படின்னா, உலகத்தில் இருக்க அனைவரும் இந்த பூவை விரும்பி சூடன்னு நினைக்கும் பொழுது, பூ சிவன் சடையை விரும்பி அணியணும்னு நினைக்குதான். அது அந்த பூவினுடைய வினை, அந்த பூவு கூட வினை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன். அதாவது பூவானது விரும்பி அடையக்கூடிய புரியான சடையை உடையக்கூடிய பெருமான். அவனது திருவடிக்கண் எந்த வகையிலாச்சும் அன்பு செய்யக்கூடியவங்க விண்ணுலகத்தை அடைவாங்க. அமராவதிக்கே செல்வர். அந்த அது மட்டும் இல்லாம ஏது உகந்தான் இவன் என்றருள் செய்திடும். இவன் எதை விரும்பினா அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு அருள் செய்யக்கூடியவர். மாது உகந்து ஆடிடும் மால்விடையோனே. உமாவதேவிய மனம் கழிக்கும்படி திருக்குது செய்யக்கூடிய பெருமான். திருமாலாகிய இடப வாகனத்தை உடையவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாது உகந்தார் அப்படின்னா, காமியம் நிஷ்காமியம் என சொல்லக்கூடிய, அதாவது நம்ம இறைவனை வழிபடும் போது அது வேணும் இது வேணும் கேட்டு வழிபடுவாங்க. அது காமிய வழிபாடு. நிஷ்காமிய வழிபாடுன்னா அப்படி எந்த வேண்டுதல் இல்லாம இறைவனை நினைச்சு வழிபடுறது. அப்படி எந்த வகைகளையாச்சும் இறைவன்கிட்ட அன்பு செய்யக்கூடியவங்க இந்த விண்ணுலகமாகிய சொர்க்கத்தை அடைவாங்க. அதாவது வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் அப்படின்னு நம்ம திருவாசகத்துல படிக்கிறோம். திருமுறைகளை நம்ம படிக்கிறோம். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்லுவார். அப்படி யார் யார் எப்படி விரும்பி அவனை சரணடைஞ்சு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. பற்றி பதத்து அன்பு வைத்து பரன்புகள் கற்றிருந்து ஆங்கே கருதும் அவர்கட்கு முற்று எழுந்து ஆங்கே முனிவர் எதிர்வர தெற்றும் சிவபதம் சேரலும் ஆமேன். இறைவனது திருவடியே பற்றி நின்று அதன் மீது அன்பு வைத்து அந்த சிவ பரம்பொருளின் புகழையே கற்று கேட்டு இருந்து அந்த வண்ணமே சிந்தித்து இருக்கக்கூடியவர்களுக்கு முனிவர்கள் அனைவரும் எழுந்து எதிர்கொண்டு அழைக்க, முனிவர் எதிர்வர தெற்று சிவபதம் சேரலும் ஆமேங்கிறார். அந்த முனிவர்கள் எல்லாரும் எதிர்கொண்டு அழைக்க அந்த தெளிந்த சிவபதத்தை சென்று சேர்வார்கள். இறைவன்கிட்ட அன்பு கொண்டு அவன் புகழையே ஓதுவதும் சிந்தித்தலும் ஆகிய இந்த நியமம், அந்த வழிபடி நிற்கக்கூடியவங்களுக்கு சிவபதம் சென்று அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த பாடல். வருந்தி தவம் செய்து வானவர் கோவாய் திருந்த அமராவதி செல்வன் இவனென தரும் தன் முழமங் குழலும் இயம்ப இருந்து இன்பம் எய்துவர் ஈசன் அருளே. மக்கள் இந்த உடம்பு வருத்தி தவம் செஞ்சு அது பின்னாடி சிவபெருமானது அருளால விண்ணவர்களுக்கு தலைவராக இந்த வானுலகத்துக்கு செல்வத்துக்கெல்லாம் உரிமையுடையவர் இவரே அப்படின்னு சொல்லி புகழும்படி பலரும் புகழும்படி மத்தளம் குழல் முதலிய வாத்தியங்கள்லாம் ஒலிக்க அந்த அமராபதி தலைவராக இன்பத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த சொல்றாரு. வானவர் என்பது பவ யோகியருக்கு தேவர்களையும் சிவ யோகியர்களுக்கு ருத்ரர்களையும் குறிக்கும். அதாவது சிவ யோகியர் என்பவங்க உலக பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க சிவமாகவே பார்க்கக்கூடியவங்க.
அதனால அவங்க தேவர்களுக்கு தலைவராதல் அப்படிங்கிறது திசைக்காவலர் என்ற பதவியும், ருத்ரருக்கு தலைவராதல் என்பது ருத்ர புவனங்களுக்கு அதிபதி ஆகுதலையும் குறிக்கும். செம்போர் சிவகதி சென்றெய்தும் காலத்து கும்பத்து அமரர் குழாம் வந்து எதிர்கொள்ள எம்பொற் தலைவன் இவனாம் எனச் சொல்ல இன்பக் கலவி இருக்கலும் ஆமே. பெருமான் செம்பொன்னை போன்ற அந்த சிவந்த நிறத்தையுடைய சிவபெருமானுடைய உலக சென்று அடையும் காலத்துல பூரண கும்பத்தோட தேவர்கள்லாம் வந்து எதிர்கொண்டு அழைக்க, இந்த பொன் போல தோற்றத்தை உடைய எங்கள் தலைவன் இவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்ட அங்க இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல். பிராணாயாமத்தை உபயோகமா அந்த பிராணாயாமம் மூலமா சமாதி கூடி அதன் பின்னாடி சிவ ஞானத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம சுந்தரர் பெருமானும் இப்படி பலகாலம் அந்த யோக நெறியில அவர் இருந்தவர். அந்த இறைவனை யோக நெறியில வழிபடக்கூடியவர். அவரே அந்த பாடல சொல்றாரு. இந்திரன் மால்பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரென எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. அப்படி இந்த யோக நெறியில இருந்து இறை அதாவது கடைசியில சிவலோகத்துக்கு செல்லும் பொழுது, சிவகதியை அடையும் பொழுது அப்படி இந்த இன்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள்லாம் சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.